என்னது? ஜனநாயகன் படத்தோட 5 நிமிஷம் காட்சி ரிலீஸ் ஆயிடுச்சா? அது மட்டும் இல்லாம ஃபுல் படமும் நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சாமே. இதுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களாமே. இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தவசி 2.0. ஜனநாயகன் படம் வர்ற பொங்கலப்ப ரிலீஸ் ஆகும்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனா சில அரசியல் சூழ்ச்சியாலையும் சென்சார் போர்டு சர்டிபிகேட் தராதாலையும் அந்த படம் ரிலீஸ் ஆகாம லேட் ஆயிடுச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடக்ஷன் நிறுவனம் எவ்வளவோ கோர்ட்ல போய் போராடி பார்த்தாங்க. ஆனா ஜனநாயகன் படம் பொங்கல் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்ததால இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்னு நம்ம ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த நேரத்துல நேத்திக்கு ஜனநாயகன் படத்தோட 5 நிமிஷம் சீன் ரிலீஸ் ஆயிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஃபுல் லிங்க்கும் நெட்ல போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 380 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட இந்த படம் இப்படி நெட்ல 5 நிமிஷம் காட்சி வெளியிட்டா அந்த தயாரிப்பாளர் என்னதாங்க பண்ணுவாரு? தயாரிப்பாளரான கேவிஎம் ப்ரொடக்ஷன் யாருமே நெட்ல வெளியிட்ட படத்தை பார்க்காதீங்க, டவுன்லோடும் பண்ணாதீங்கன்னு ரெக்வஸ்டா கேட்டிருக்காங்க. டைரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் யாருமே லிங்க் டவுன்லோட் பண்ணி ஃபுல் படத்தை பார்க்காதீங்க, இதுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு கடுமையான தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன்னு வினோத் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. அதோட மட்டும் இல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு எத்தனை பேரோட வேர்வையும் உழைப்பும் தேவைப்படுது, நீங்க ஈஸியா அப்படி புடிங்கி நெட்ல போட்டீங்கன்னா அந்த ப்ரொடியூசரோட நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சமாவது மத்தவங்க உழைப்புக்கு மதிப்பு கொடுங்க, இதுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும்னு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. ஜனநாயக படம் நெட்ல ஆனதுக்கு யார் காரணங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம்.